அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தீர்ப்பு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த நேரத்துல நம்ம சைட்ல இருந்து நம்ம விவாதங்களை பார்த்துட்டோம், வாதங்களை பார்த்துட்டோம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு இல்லையா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? அப்ப நம்ம பார்க்கிற பார்வை வேற, ஆண்டவர் ஒரு பார்வையில பார்க்கிறாரு. அப்ப ரெண்டு பேருக்கு ஆண்டவர் உண்டாக்குனாரு, ஆதாரம் உண்டாக்குனாரு, அடுத்தது யாரும் உண்டாக்குனாரு? ஏவாள். ரெண்டு பேர்த்தையுமே உண்டாக்கிட்டாரு. ரெண்டு பேருக்கு மேலேயுமே என்ன இருக்கு? வேதம். ரெண்டு பேருக்குமே ஒரு பர்பஸோட தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. யாரையுமே நோக்கம் இல்லாம ஆண்டவர் படைக்கிறார். அப்ப கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த பக்கம் பெண்களை குறிச்சு எடுத்து சொன்னாங்க, அந்த பக்கம் ஆண்களை குறிச்சு எடுத்து சொன்னாங்க. அதை வச்சு பார்த்தா ஒண்ணு கூட தப்பே இல்லை, எல்லாமே உண்மைதான். இந்த பக்கத்துல பேசினதையும் மறுக்க முடியாது, அந்த பக்கத்துல பேசினதையும் மறுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டை ஓபன் பண்ணி தராரு. என்ன ஓபன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே அந்த சீக்ரெட் ஓபன் ஆகுது. அது தெரியாததுனாலதான் இன்னைக்கும் என்ன நடக்குது குடும்பங்களுக்குள்ள நீயா நானா சண்டை வருது. நீயா நானா சண்டை வருது, நீயா நானா ஷோ பார்க்குறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா வீட்டுக்குள்ள நீயா நானா ஷோ நடக்குது. ஆமா, நானா நீயா, நீயா நானா நடக்குது. அந்த பிரதர் பார்த்துருக்காரு, ஆமா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆமா நடக்குது. என்ன நடக்குது? நீயா நானா. ஆணுக்கு பெண்ணுக்கு நடக்குது எப்பவுமே என்ன நீயா நானா நடந்துட்டு இருக்குல்ல, அதையதான் நம்ம தலைப்பா வச்சுருக்கோம். தேவதைகளுக்கு முதல்ல வருது யாரு? ஆனா இல்ல பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த போட்டி எங்க ஆரம்பிக்குது? அங்கேயே ஆரம்பிக்குது. ஏன்னா அவளை போல நான் இல்லை, என்ன போல அவன் இல்லை. ஆண்டவர் அழகா படைக்கிறார். ஆண்டவருடைய கிரியேஷன் எப்படி பாருங்க, ஆண்டவர் ஆதாமுடைய விழா எழுந்து எடுத்து அழகா ஏவாளை உண்டாக்குறாரு. அவளுடைய அந்த திங்கிங் வேற, அவளுடைய காரியங்கள் வேற. ஆனா ஆண் ஒரு காரியத்தை பார்த்துருக்கோம், பெண் ஒரு காரியத்தை பார்த்துருக்கோம். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆமா, ரொம்ப அதிசயம். அது ஆண்கள் ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருப்பாங்க. பெண் எப்படி பார்ப்பா அப்படின்னா, அவளுக்கு ஆண்டவர் தாய்மை உணர்வை அப்பவே கொடுத்தாரு. தாய்மை உணர்ச்சியோட பாப்பா, ஒரு காரியத்தோடு பாப்பா. இதே ஆண் என்ன தெரியுமா பாப்பா? அவனும் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் ப்ரொடெக்ஷன் பண்ணுவான், பாதுகாத்து கொள்வான். என் குடும்பத்துக்கு நான் தான், என்னுடைய ஃபேமிலிக்கு நான் தான். அதனாலதான் ஆண் என்ன பண்றான்? அவன் காலையில வேலைக்கு போய் வெற்றி வெளியே இடத்துல சிங்கம் கணவன்மார்கள் எப்படி உங்களுக்காக உழைச்சிட்டு வராங்க இல்லையா? இந்த பெண் என்ன செய்யறான்? இன்னைக்கு வேலைக்கு போற பெண்களும் வேலைக்கு போறாங்க. அப்ப குடும்பத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல தான் ஒரு சீக்ரெட் ஓபன் ஆகுது. என்ன சீக்ரெட் அப்படின்னு சொன்னா, இதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும். கை தட்டலாமா? சேர்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேரும் நீ என்ன பண்ணணும்? நீயா நான் போடாத, நீ ரெண்டு பேரும் சேரணும். அல்லேலூயா. அந்த இடத்துலதான் உருவாகுது ஒரு குடும்பம். என்ன உருவாச்சு? குடும்பம். ஃபர்ஸ்ட் மேரேஜ், முதல் திருமணம் எங்க நடக்குது? ஏதேன் தோட்டத்துல. பாடுறோம்ல, ஆதியிலே ஏதேனின் திருமணம் தாராளா பாடுறோம்ல, கல்யாண வீட்டுலாம் பாடுவாங்க அந்த பாட்டு. அப்ப அந்த திருமணம் எங்க நடக்குது? ஏதேன் தோட்டத்துல. பயங்கரமா பறவைகள் விலங்குகள் எல்லாம் பாட்டு பாட அந்த இடத்துல பிரமரமா எல்லாம் அடிக்க நமக்கு கற்பனை செஞ்சுக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்தமே விவாக அடைப்புதல் தூதர்களுக்கெல்லாம் கொடுத்து அங்க ஒரு திருமணம் அப்படியே நடக்குது. பயங்கரமான திருமணம். ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனுக்கு ஒரு விநாயகம், மனுஷனோட விநாயகத்தை எடுத்து தேவாலை படைச்சு ஒரு குடும்பமா மாற்றி அதான் அந்த குடும்பம் இணைச்சு உருவாயிடுச்சு. குடும்பம் நடந்துச்சு, குடும்பம் உருவாயிடுச்சு. அப்ப என்ன நடக்குது? உங்களுக்குள்ளேயும் ஒரு தேவ திட்டம், அதவங்களையும் ஒரு தேவ திட்டம். நீங்க ரெண்டு பேருமே கீழ்படிப்பா, ரெண்டு பேருமே கீழ்படி. நீ கீழ்படியறதுக்கு நீ உதவி செய்ய, நீ கீழ்படியறதுக்கு ஆண் கீழ்படியறதுக்கு பெண் உதவி செய்யணும், பெண் கீழ்படியறதுக்கு ஆண் உதவி செய்யணும். தேவ திட்டத்தோடு இணைஞ்சு போகணும், ரெண்டு பேரும் இணைஞ்சு போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? நீயா நானா போட்டியில இருக்கக்கூடாது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன தீர்ப்பு அப்படின்னா, பவுல் சொல்ற அந்த வார்த்தையே நான் உங்களுக்கு அப்படியே தீர்ப்பா கொடுக்குறேன். என்ன தீர்ப்புனா, கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. நம்ம எல்லாருமே மனவாட்டிகளா இருப்போம். அவருதான் மனவாள. நம்மளா யாரு? மனவாட்டிகள். அதனாலதான் ஆண்டவர் சபையை பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? பெண்ணாக ஒருவர் இருக்கிறார். மனவாட்டி ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீ யார் எனக்கு மனவாட்டி. அப்ப இந்த விவாதத்தோட தீர்ப்பு என்ன? நீங்க ரெண்டு பேருமே வேணாப்பா, நீங்க ரெண்டு பேருமே உங்களை நான் அப்ரிசியேட் பண்ணுறேன். தாமியான ரெண்டு பேரையுமே தட்டி கொடுக்குறாரு. நீயும் சூப்பர் தான், நீயும் சூப்பர் தான், என் ரெண்டு பேரையும் நான் விட்டு கொடுக்க முடியாது. நீயும் எனக்கு வேணும், நீயும் எனக்கு வேணும், நீயும் நிறைய செஞ்சுருக்க. ஆமா, நீயும் நிறைய செஞ்சிருக்க. முதல்ல ஆதாமே நீ தான் உருவாக்கப்பட்ட. ஆனா நீ உருவாக்கப்பட்டது உண்மைதான். நீ தனியா இருக்க முடியாது, நீ தனியா இருக்க முடியாது. ஆண்கள் தனியா இருக்க படைக்கப்பட்டவர்கள், அவங்களால இருக்க முடியாது. கூட ஒரு எழுவர் வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, நீங்க தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு நானே தான் வாங்கி கொடுக்கணுமா?
அப்படின்றது. ஆமா அவங்களுக்கு அப்படிதான் எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்க தெரியாது, அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க சரியா என்ன பண்ண மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. கொஞ்சம் தூங்குறீங்களா, படுத்து தூங்குறீங்களா அப்படின்னு நம்ம திட்டணும். அந்த திட்டு வரலன்னா தான் அவங்களுக்கு ஏதோ நடந்துருக்கு, அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இதை திட்டலையே நம்ம, அப்படி என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கி அவங்க பழகிட்டாங்க. அப்ப தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது. அப்ப நல்லா யாருன்னா அவங்க பார்த்துக்கிறதுக்காக, அவங்க நடத்துறதுக்காக. அப்ப இதுக்குள்ளதான் அவருக்கு அதோட வந்து நிற்பாரு. அவர் தான் முப்புரியும். அந்த முப்புரியும் இருக்கும்போது சீக்கிரமா என்ன பண்ணாது, அதாவது அந்த உள்ள நம்ம இயேசு கிறிஸ்துவ கொண்டாந்துட்டோம்னா அந்த நீயா நானாக்குள்ள நடுவில் அவரை கொண்டு வந்து நினைச்சு பாருங்க. 2 நூல் எடுத்து அப்படியே பின்னி பாருங்க, சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஆனா 3 நூல் எடுத்து அதை அப்படியே இது பண்ணி பாருங்க, அது பிடிக்கவே முடியாது. நம்ம சடப்பினும் எப்படி பிடிக்கிறோம், 3 நாள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, சீக்கிரம் ஆகுறது இல்லையா. இதே பாருங்க, ஆண்டவர் முப்புரி நூலா வராது, 3 நூலா வராது. ஆண்டவர் நமக்கு முப்புரி நூலா 3ஆவது அவர் வந்ததுனால, நடுவில் அவர் வர்றதுனால அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு, அந்த குடும்பம் அப்படிங்கிற அழகான அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, ஒரு குதூகலம் வருது, ஒரு அப்படியே பிள்ளைங்களாம் வர்றாங்க, அப்படியே சந்ததி உருவாகுது. தேவத்துக்காக தானே நோவா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழுகி பெருகி அப்படின்னு நிரப்புறாங்க. இன்னைக்கு நம்ம நிரப்பிட்டோம், சபையை நிரப்பணும், ஆத்மாக்களை கொலை கொள்ள ஆண்டவர் கொடுப்பாரு. பழுகி பெருகணும். அடிக்கடி எங்க பாஸ்டர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா, சேலம் ஏஜி சபையில் எங்க ராபர்ட்ஸின் பாஸ்டர், அதனால ஆத்மாவை செய்ய முடியுங்களா, அட்லீஸ்ட் குடும்பத்தையாவது பெருக்கணும்ப்பா, பெருக்கி பண்ணாலும் உள்ள விடுக சமைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு சொன்னோம், எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம், பெருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான், பவுல் சபைக்கு சொன்ன வார்த்தை தான், கர்த்தருக்கு ஒரு ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. அப்ப நீங்க 2 பேருமே தேவத்துக்கு வேணும், நீங்க 2 பேருமே நீங்க 2 பேர் தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க, இன்னும் தேவத்துக்கு சூப்பரா நடக்கும் என்கிறதான இந்த தீர்ப்பை வழங்கி இதுடன் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதித்துக் கொள்வாராக. எல்லாரும் இப்பொழுது சமாதான உடன்படிக்கை செய்து நீங்க எல்லாம் அப்படியே கைகுலுக்கிக் கொள்ளலாம். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும்? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் எனக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எப்படி பேசுறாங்க